வணக்கம். ஒரு ஸ்டாக் மார்க்கெட் நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா இப்போது ரொம்ப வேகமாகவே ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு. அவேர்னஸ்ஸு, ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய பாப்புலேஷன் அண்டு அதில் போடக்கூடிய தொகைகள் எல்லாமே மாதம் வருஷம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கிறதுனால எல்லாருக்குமே இப்போ ஏதாவது ஒரு விதத்தில் அதில் நம்மளும் ஈடுபடணும் அப்படிங்கிறனால இப்போது நமக்கு நிறைய கேள்விகள் இந்த சார் எம்எஃப்டி ஆறுதுன்னா எப்படி, எம்எஃப்டி ஆகிறதுக்கான முதலீடு எவ்வளவு தேவை, நான் ஒரு வெறும் ஸ்மார்ட் ஃபோனை வச்சு எம்எஃப்டி ஆரம்பிக்கலாமா, மார்க்கெட்டிங்க்கு நான் எவ்வளவு செலவழிக்கணும். எம்எஃப்டினா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னென்னு கேட்டிங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர். அதாவது இதுக்கு நீங்கள் என்ஐஎஸ்எம்மில் 5A அப்படின்னு ஒரு எக்ஸாம் எழுதி அந்த எக்ஸாம் பாஸ் பண்ணால் தான் நீங்கள் அது ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகிறதுக்கான ஒரு அடிப்படை தகுதி. அந்த 5A எக்ஸாம் எழுதி முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் எம்எஃப்டி ஆயிடலாம். ஸோ அந்த எக்ஸாம் ஒரு சுலபமாக ரொம்ப கஷ்டமான எக்ஸாம்னு சொல்ல முடியாது, ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ எல்லாருக்குமே என்ன மைண்டில் இருக்கக்கூடிய கேள்விகள் அப்படின்னா, சார் எவ்வளவு பட்ஜெட் இருக்கணும், நான் 6 to 12 மாதத்துக்குள்ளே கரெக்டாக பிளான் பண்ணுறது எப்படி, சாஃப்ட்வேரு, இஆர்பி அந்த மாதிரியான ஆப்பு, இந்த மாதிரியான டெவலப்மெண்ட்ஸுக்கெல்லாம் நான் இனிஷியலாக எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியாக நிறைய விதமான கேள்விகள் நம்ம நேயர்கள்ட்டேருந்து நான் இப்போ என்னுடைய ஃபோனில் பார்த்துக்கிட்டு இருக்கிறதும் அதுதான். இப்போது டோட்டலாக பார்த்தீங்கன்னா நம்ம கொலேட் பண்ண கொஸ்டின்ஸ் பிரகாரம் இந்த டாப்பிக்கில் இந்த முதலீடு, மார்க்கெட்டிங்கு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இந்த மாதிரியான கேள்விகளை சுற்றியே தான் இருக்குது. பட் நம்ம ரொம்ப ஒரு அடிப்படையான விஷயம் இந்த விஷயத்தில் என்னென்னா, நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்களோ உங்களுடைய கரண்ட் பேக்ரவுண்ட் என்னவோ அதை பொறுத்து தான் நீங்கள் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகணுமா வேணாமாங்கிறத பற்றிக்கான முதல் விடை. அதாவது நீங்கள் ஒரு பேங்கிங் லைனில் இருக்கீங்க, ஒரு வெல்த்து மேனேஜராக இருக்கீங்க, இல்லை ஒரு ரிலேஷன்ஷிப் மேனேஜராக இருக்கீங்க, ஆல்ரெடி உங்களுக்கு சில கிளைண்ட்ஸுடைய இது இருக்குது, தொடர்பு இருக்குது, அண்டு ஒரு பேஸ் இருக்குது. அதை நீங்கள் ஃபர்தராக ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகி எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு நினைக்கிறதுங்கிறது உங்களுக்கு அது இன்னும் சுலபமாக இருக்கும். இப்போ நீங்கள் கம்ப்ளீட்லி ஒரு டிஃப்ரெண்ட் இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்க, பட் ஒரு பர்சனல் லெவலில் இன்ட்ரெஸ்ட் எடுத்து நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகணும்னு நினைக்கிறீங்க. அப்படிங்கிறப்போ உங்களுடைய அந்த சீடிங் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எப்படின்னாக்கா, அந்த பிஸ்னஸ்க்குள்ளே நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணி நம்மளோட கிளைண்ட்டு சேர்த்து அவங்கள முதலீடு பண்ண வைக்கிறதுக்கான டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட் லைன்லேருந்து இதுக்குள்ளே வரச்சே அதோட இது டேர்ன் அரவுண்ட் டைம் இல்லை லீட் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த ஒரு பிஸ்னஸை நம்ம ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்கான டைம் ஜாஸ்தியாக இருக்கும். இதுதான் நீங்கள் உங்களை கேட்டுக்க வேண்டிய கேள்வி. என்னுடைய பேக்ரவுண்ட் என்ன, ஆல்ரெடி இந்த மாதிரியான வியாபாரத்தில் சில இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய கிளைண்ட்ஸோட எனக்கு ஆல்ரெடி ஒரு இது இருக்கா, ரிலேஷன்ஷிப் இருக்கா இல்லையாங்கிறது தான் அதாவது முதல் அடிப்படை கேள்வி. இப்போ இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரி, மதுரையில் இருக்கலாம், ஈரோடில் இருக்கலாம், சேலமில் இருக்கலாம், திருச்சியில் இருக்கலாம், சென்னையில் இருக்கலாம், நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரி, உங்களுடைய எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது, சார் நான் இருக்கிற ஊரில் நான் நானே எனக்கு சொந்தமாக இதை ஒரு தொழில் மாதிரி பண்ணி ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் பிஸ்னஸ் மாதிரி பண்ணி 40,000 to 50,000 சம்பாதிக்கிறது எனக்கு ரொம்ப போதுமான விஷயம் அப்படின்னு நினைக்கிறவங்க இருக்கலாம். இல்லை எனக்கு 70,000 வேணும், 75,000 வேணும், இல்லை இப்போ தான் சார் நான் யங் ஏஜில் ஸ்டெபிலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், எனக்கு மாதத்துக்கு 25,000 to 30,000 வந்தால் போதும் அப்படிங்கிறது. இதுதான் அடுத்து. இப்போ மார்க்கெட்டில் என்ன நடக்குது, வெளியில் என்ன ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறத விட்டுட்டு உங்களுடைய ப்ரொஃபைல் ஃபஸ்ட்டு என்ன, அதுக்கடுத்து உங்களுக்கு மாதம் அந்த இதிலேருந்து அந்த ஆக்டிவிட்டி, அந்த பிஸ்னஸ்லேருந்து, வியாபாரத்துலேருந்து எவ்வளவு வந்தால் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். இதுதான் முதல் 2 அடிப்படை தேவை. இதுக்கப்புறம் நீங்கள் என்ஐஎஸ்எம் எக்ஸாம் எழுதிடுறீங்க, 5A வாங்கிடுறீங்க, சர்டிஃபிகேட்டு, ஏஆர்என் நம்பர் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க, அந்த எம்எஃப்டி ஆயிடுறீங்க. இப்போ என்னையை பொறுத்த வரைக்கும் என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஏஆர்என் நம்பர் வாங்கிட்டீங்க, பிஸ்னஸ் செட் பண்ணுங்கிற முடிவுக்கு வந்தாச்சு, நீங்கள் இருக்கிற ஊரில் உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு ரீச்சும் இருக்குது, உங்களால் மக்களை ரீச் பண்ணி கன்வின்ஸ் பண்ணி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்க்குள்ளே பணம் போடுற வைக்கிறதுக்கான விஷயங்களுக்கும் இது இருக்குது. இப்போது சப் டிஸ்ட்ரிபியூஷன் பிஸ்னஸ் அண்ட் டைரக்ட் டிஸ்ட்ரிபியூஷன் பிஸ்னஸ்னு 2 இருக்குது. சப் டிஸ்ட்ரிபியூஷன் பிஸ்னஸ்னால் நீங்கள் டைரெக்டாகவே எல்லா கம்பெனி, நான் சொல்கிறது கம்பெனினா மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி, கோட்டக்கு, ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசிஐ, பந்தன், நிப்பான், குவாண்ட்டு, எடெல்வைஸ், ஃப்ராங்க்லின் இப்படின்னு கிட்டத்தட்ட நம்ம ஊரில் 40 to 50 மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ் மட்டுமே இருக்காங்க. ஸோ இப்போது நான் டைரெக்டாக ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் மாடலில் டைரக்ட் டிஸ்ட்ரிபியூட்டராக போனோன்னா இவங்க எல்லாரோடையும் எனக்கு கான்டாக்ட் வச்சு 40 to 50 மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸோட நான் டைரெக்டாக டிரான்சாக்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை தவிர்த்துட்டு
நான் ஒரு சப் டிஸ்ட்ரிபியூஷன் மாடலில் போனேன் அப்படின்னாக்க, இப்போ நம்ம ஊரில் நிறைய பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருக்காங்க. நீங்கள் வந்து கூகுளில் போட்டு பார்த்தீங்கன்னா, நான் தனிப்பட்ட விதத்தில் யாருடைய குறிப்பிட்ட பேர் சொல்ல விரும்பலை, பட்டு நிறைய பிக் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருக்காங்க. அந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸோடைய நீங்கள் சப் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ஆனீங்கன்னா, உங்களுக்கு முதல் நாளிலிருந்து நீங்கள் எல்லா ப்ராடக்ட்ஸ், மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய இன்சூரன்ஸு, மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய மியூச்சுவல் ஃபண்டு, மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய லோன் அகெயின்ஸ்ட் செக்யூரிட்டி, அப்புறம் இந்த கிஃப்ட் சிட்டி அப்படின்னு அகமதாபாத்தில் இருக்கக்கூடிய அந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸு, இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஒரு சிங்கிள் கிளிக் ஆஃப் தி பட்டனில் ஆக்சஸ் கிடைக்கும். இதில் ஒரே ஒரு இது என்னென்னா, நம்ம ஒரு விஷயத்தை கிடைக்கணும் அப்படின்னாக்கா ஒரு விஷயத்தை கொஞ்சம் விட்டு கொடுக்கணும் இல்லையா? நீங்கள் டைரக்ட் டிஸ்ட்ரிபியூஷன் பிஸ்னஸில் 100 ரூபா சம்பாதிச்சிங்கன்னா இதில் ஒரு 75 ரூபா சம்பாதிப்பீங்க. கண்டிப்பாக ஒரு சப் டிஸ்ட்ரிபியூஷனுங்கிற பட்சத்தில் உங்களுக்கு ஒரு மார்ஜின் குறிப்பிட்ட தொகையை வந்து நீங்கள் அந்த பெரிய டிஸ்ட்ரிபியூட்டருக்கு முதல் நாள்லேருந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். பட் என்னையை பொறுத்த மட்டும் நம்ம ஒரு பிஸ்னஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணோங்கிற சமயத்தில் நம்ம என்டர் பண்ணுறோம், எடுத்தோடனே ஒரு ஆப்பு போடணும், எடுத்தோடனே இந்த 40-50 கம்பெனிஸோடைய டீல் போடணும். ஏன்னா நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஆரம்பிக்கிறப்போ ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் பிஸ்னஸுங்கிறச்ச எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமமாக ஒரு 10 மியூச்சுவல் ஃபண்டு கம்பெனியோட தான் டேரெக்டாக உங்களால் டீலிங் வச்சு டிரான்சாக்ஷன் நடக்க முடியும், உங்களோட வால்யூம் லோடை மேனேஜ் பண்ணுறதுக்காக. ஸோ நாளைக்கே ஒரு கஸ்டமர் வந்து அந்த 10 கம்பெனி நீங்கள் எதோட டைப் பண்ணியிருக்கீங்களோ அதை தாண்டி ஒரு ப்ராடக்ட் கேட்குறாங்க, இல்லை வந்து இன்சூரன்ஸ் கேட்குறாங்க, இல்லை வந்து அந்த கிஃப்ட் சிட்டியை பற்றின ஒரு ப்ராடக்ட் கேட்குறாங்க, இல்லை ஒரு பிஎம்எஸ் கேட்குறாங்க, ஏதோ ஒரு ப்ராடக்ட் கேட்குறாங்க, அதை பற்றின உங்களுக்கு டைப் இல்லை. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் நீங்கள் வந்து இந்த சப் டிஸ்ட்ரிபியூட்டராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னி தேதிக்கு மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டுக்குமே ஆக்சஸ் இருக்கும். உங்களுக்கு நீங்கள் ஒரு ஒன் ஸ்டாப் ஷாப் அப்படின்னு, அதாவது இவர்கிட்ட போய் நம்ம என்ன கேட்டாலும் நமக்கு இதுக்கான சொல்யூஷன் கிடைக்கும்ப்பா அப்படிங்கிற மாதிரி. இது வந்து ஒரு ஆப்ரேஷ்னல் ஆங்கிளில் டே டு டே, அதாவது தினப்படியான செயல்முறை இதுக்காக நம்ம சொல்லக்கூடிய விஷயம். ஸோ என்னையை பொறுத்தவரை நீங்கள் ஒரு சப் டிஸ்ட்ரிபியூட்டரை ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு ஸ்மார்ட் ஃபோனில் கூட ஆரம்பிக்கலாம், கம்ப்யூட்டர், லேப்டாப், டெஸ்க்டாப் வீட்டில் இருந்தால் ஓகே. அதை தவிர்த்து உங்களுக்கு ஆஃபீஸ் ஸ்பேஸுன்னு கூட இல்லை, ஒர்க் ஃப்ரம் ஹோம் கூட பண்ணிக்கலாம். இதை தவிர்த்து நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு இது ஆப்ரேஷ்னல் விஷயம் அப்படின்னு சொல்லிட்டோம். இதை தவிர்த்து சார் நான் எப்படி இது பண்ணால் மார்க்கெட்டில் என்னால் நிலச்சி நிற்க முடியும் அப்படிங்கிறது இந்த இங்கிலீஷில் வந்து ஷார்ட் டேர்ம் கெயின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ரொம்பவே குறுகிய காலகட்டத்துக்கான ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்காம ஒரு லாங் டேர்மாக இதை பார்த்தீங்கன்னா, என்னுடைய கஸ்டமருக்கு நான் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குன்னு ரெக்கமெண்ட் பண்ணி சிபாரிசு பண்ணக்கூடிய விஷயத்தினால அவங்க நல்லா லாபம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஆங்கிளில். ஸோ ஒரு சில ப்ராடக்டில் லீடிங் மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸில் கமிஷன் கம்மியாக இருக்கும், ஆனால் அந்த ப்ராடக்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். சில ப்ராடக்ட்ஸ் வந்து இப்போ புதுசாக மார்க்கெட்டுக்குள்ளே என்டர் பண்ணிகிட்ருப்பாங்க, அவங்கள்ட்ட கமிஷன் ஜாஸ்தியாக இருக்கும், பட் அவங்களுக்கு இன்னும் பெரிய ட்ராக் ரெக்கார்டு இருக்காது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் எப்படி டீல் பண்ணணும் அப்படின்னாக்கா, கஸ்டமருடைய இன்ட்ரெஸ்ட்டு, கஸ்டமரோட பணம் போட்டால் அது எவ்வளோ தூரம் வளருங்கிறதுல தான் அவங்க இன்ட்ரெஸ்ட்டு முதன்மையாக இருக்கணுமே ஒழிய, நீங்கள் அந்த ப்ராடக்ட் அவங்களுக்கு கொடுக்கறதுனால நீங்கள் எவ்வளவு கமிஷன் சம்பாதிப்பீங்க அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய சம்பாத்தியம் நமக்கு முக்கியம், பட் ஆனால் அது நிலையாக இருக்கணும் இல்லையா? ஸோ லாங் ரனில் பார்த்தோம்னா நம்ம சம்பாதிக்கிறத விட கஸ்டமருக்கு அந்த ப்ராடக்டை கொடுத்தா கரெக்டாக இருக்குமா அப்படிங்கிறது. ஸோ மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய எஸ்டாப்ளிஷ்டு ப்ராடக்ட்ஸுக்கு உங்களுக்கு கமிஷன் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸில் ரெகுலராக என்எஃப்ஓ அப்படின்னு போடுவாங்க, நியூ ஃபண்ட் ஆஃபர். ஸோ இந்த நியூ ஃபண்ட் ஆஃபரில் பார்த்தீங்கன்னா எப்போதுமே கமிஷன் வந்து நமக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு முன்னாடி, இல்லை யாருக்கும் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம யோசித்து பண்ண வேண்டிய விஷயங்கள். ஏன்னா ஒரு நியூ ஃபண்ட் ஆஃபரில் வந்து ரிட்டர்ன்ஸை பற்றின ஒரு கடந்த பாஸ்ட் ரிட்டர்ன்ஸ்னு சொல்கிற விஷயங்களை பற்றின ஒரு இது இருக்காது. அண்ட் நியூ ஃபண்ட் ஆஃபரில் போடுறதுக்கு புது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறக்கூடிய கஸ்டமர்ஸுக்கு அது கொஞ்சம் ரிஸ்க்கான விஷயம். ஸோ இந்த மாதிரி ஒரு என்எஃப்ஓவில் நம்ம பார்த்து கொடுக்கறது, இல்லை ஒரு இன்சூரன்ஸ் மாதிரியான விஷயங்களில் வந்து நம்ம பார்த்து யோசித்து கிளையண்ட்டோட இன்ட்ரெஸ்ட்டை ஃபஸ்ட்டாக வச்சு நம்ம இது பண்ணோன்னா நம்ம கமிஷன் நமக்கு இம்பார்ட்டன்ட்னாலும் நமக்கு ஒரு லாங் ரனில் ஸ்டேபிளாக நம்ம கமிஷன் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னாக்க நம்ம இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஆலோசனை சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணி நம்ம மூலிமா இன்வெஸ்ட் பண்ணவங்களுடைய வருமானமும் போர்ட்ஃபோலியோவும் ஜாஸ்தியாச்சுன்னா உங்களுக்கு எம்எஃப்டி பிஸ்னஸை பொறுத்த மட்டும் முதல் 100 கஸ்டமர் உங்களுக்கு கிடைக்கிறது தான் கடினம். அதுக்கப்புறம் அந்த முதல் 100 கஸ்டமர் நீங்கள் கஷ்டப்பட்டு இது பண்ணிட்டீங்கன்னா ரெஃபரல்லையே உங்களுக்கு 100, 500 ஆகும், 500, 1000 கூட ஆகும் ஓவர் பீரியட் ஆஃப் 3 or 5 years. ஸோ அதனால் உங்கள் கமிஷனை தாண்டி கிளையண்ட்டுடைய லாபத்தை யோசிங்க. இதில் வந்து
இன்னொரு விஷயம் என்ன அப்படி சொல்லணும் அப்படின்னாக்க, நம்ம சொன்ன மாதிரி இந்த எஸ்டாப்ளிஷ்டு ப்ராடக்ட்ஸில் வந்து மார்ஜின் கம்மியாக இருக்குது அண்டு புது ப்ராடக்ட்ஸில் வந்து மார்ஜின் ஜாஸ்தியாக இருக்குது. அப்படிங்கிறப்போ நீங்கள் வந்து கிளையண்ட்டுடைய அந்த ஆலோசனையில் ரிஸ்க் ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான விஷயங்களில் இந்த ரிஸ்க் ப்ரொஃபைல் இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் இன்னும் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக சர்டிஃபிகேஷன் கோர்ஸ், இந்த சிஎஃப்பி மாதிரி சர்டிஃபிகேஷன் கோர்ஸ்லாம் பண்ணிங்கன்னா, ஏன்னா இன்னி தேதிக்கு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மட்டுமே 1.25 லட்சத்துலேருந்து 1,80,000 மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருக்காங்க இந்தியாவில். ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் நான் என்ன வித்தியாசமாக கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறப்போ அவங்களுடைய அந்த ரிஸ்க் ப்ரொஃபைல் அந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் வந்து கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் கொடுக்கறது தான் உங்களுக்கு நல்லது. ஸோ லாங் ரனில் ஒரு பிஸ்னஸில் எஸ்டாப்ளிஷ் பண்ணுற டைம் வரைக்கும் ஒரு சப் டிஸ்ட்ரிபியூட்டராக நீங்கள் என்டர் பண்ணிங்கன்னா ஒரு ஸ்மார்ட் ஃபோனில் வீட்டோட இந்த வியாபாரத்தை ஆரம்பிக்கலாம். நம்மளுடைய கமிஷனை கொஞ்சம் பின்னாடி வச்சுட்டு கிளையண்ட்டோட இது வச்சிங்கன்னா எந்த கம்பெனியோட ப்ராடக்ட்டும் இன்சூரன்ஸ் ஆகட்டும், இல்லை லோன் அகெயின்ஸ்ட் செக்யூரிட்டி ஆகட்டும், இல்லை கிஃப்ட் சிட்டி ஆகட்டும், இல்லை மியூச்சுவல் ஃபண்ட் ஆகட்டும், எந்த ப்ராடக்ட்டுக்கும் ஒன் ஸ்டாப் ஷாப் மாதிரி முதல் நாள்லேருந்து நம்ம சொல்யூஷன் கொடுக்க முடியும். நம்ம கொடுக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸில் கிளையண்ட்டோடைய இன்ட்ரெஸ்ட்டை ஃபஸ்ட்டாக வச்சு கொடுத்தோம்னா நமக்கு லாங் டேர்மில் நீங்கள் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் சக்ஸஸ்ஃபுல் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகிறதுக்கான வாய்ப்பு வேறு ஜாஸ்தி. கடைசியாக ஒரு விஷயம் இதில் சொல்ல விரும்புகிறது என்னென்னா, ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூஷனுங்கிற பிஸ்னஸை நம்ம தலைமுறையாக அடுத்து வர சந்ததியருக்கும் கொடுக்கலாம். நம்ம ஒரு 100 கோடி வரைக்கும் அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் ஏயுஎம்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு நம்ம செட் பண்ணிட்டோன்னா நமக்கே நாளை பின்ன நமக்கு பின்னாடி வந்து பசங்க இல்லை வந்து சன் டாட்டர் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு கூட இந்த பிஸ்னஸை ஹேண்ட் ஓவர் பண்ணலாம். ஏன்னா இந்த ஏஇஎம்மில் 2 பார்ட் இருக்குது. ஒன்று எஸ்ஐபி புக்கு, ஒன்று லம்சம். ஒருத்தங்க எஸ்ஐபி புக்கை டெவலப் பண்ணிட்டாங்க, அட்லீஸ்ட் 1% ஆஃப் தி புக்கு வந்து எஸ்ஐபியில் இருக்கணும் அப்படின்னா 100 கோடி ஒருத்தர் ஏஎம்சி வந்து ஏஇஎம் வச்சுருக்காரு அப்படின்னா 1 கோடி ரூபா எஸ்ஐபி வரைக்கும் அவங்க வச்சுருப்பாங்க. 1 கோடி ரூபா நான் சொல்கிறது மாதம் எஸ்ஐபி போடுறது. இந்த எஸ்ஐபி போடுறதுனால என்னன்னு கேட்டிங்கன்னா, இது நீங்கள் இந்த ஏஎம்சி போடுற கம்பெனிஸ்லாம் ரெகுலராக ஒரு ரெவன்யூ வருது இல்லையா, அதை மாதிரி உங்களுக்கு ரெகுலராக வந்துக்கிட்டே இருக்கும். லம்சமில் கூட ஒருத்தருக்கு ஒரு தேவை இருக்கிறப்ப சடார்னு 25 லட்சம் 30 லட்சம் ஏதோ ஒரு அவசர தேவைக்காக எடுத்துருவாங்க. நம்மளோட கார்பஸ் ஏஇஎம் வந்து டக்குன்னு கம்மியாயிடும். பட் எஸ்ஐபியை நிறுத்துறவங்கிறது நம்ம நிறுத்த விடாமல் அவங்கள கன்சிஸ்டண்ட்டாக என்கேஜ் பண்ணி வச்சோம்னா ஒரு சர்வீஸ் ரெவன்யூ மாதிரி வந்துக்கிட்டு இருக்கும். இது நமக்கு மட்டும் இல்லை, நமக்கு வர அடுத்த சந்ததியினருக்கும் இந்த பிஸ்னஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற அளவுக்கு இது ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான பிஸ்னஸ்ஸு. ஸோ ஆரம்பிக்கிறப்போ லோ ஸ்கேலில் ஒரு சப் டிஸ்ட்ரிபியூட்டர் ஆரம்பிக்கிறதுங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். நீங்கள் பிஸ்னஸில் எஸ்டாப்ளிஷ் பண்ணி பெனிட்ரேஷன் ஆனதுக்கப்புறம் ஒரு டைரக்ட் டிஸ்ட்ரிபியூஷன் மாடலுக்கும் போகலாம். ஓகேவா? நன்றி.